பெரும்பாலும் நம்ம எல்லாருமே குரான் அரபி மொழியில் ஓதுறது நன்மைன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிதானே? ரொம்ப ஆரம்பிச்சதுலேருந்து குரானோடு உண்டான தொடர்பை பற்றி சொல்லுங்க. பொதுவாக மற்ற மாதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்கும். மற்ற மாதத்துல டச்சே பண்ணியிருக்காட்டி கூட இப்போ கொஞ்சம் டச் பண்ணியிருப்போம். ஒரு ஜூஸ் ஓதணும், 2 ஜூஸ் ஓதணும், ஒரு கத்தம், ஒரு குரான் ஃபுல்லாக முடித்தோம், ஒரு 10 ஜூஸ் முடித்தோம். ஒருத்தர் ஒரு கெப்பாசிட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம்ல. ஒரு குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு 2 நாள் ஓதுனாங்க, அதுக்கு பிறகு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதாவது இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரமலானில் குரானோடு உண்டான உங்களுடைய டச், உங்களுடைய தொடர்பு. தமிழ் அரபியும் சேர்த்து 76வது அத்தியாயம் வந்திருக்கிறீங்க. 1லிருந்து ஆரம்பிச்சு 76 வந்துட்டீங்க. ஆரம்பிச்சு 76வது அத்தியாயம் வந்திருக்கிறாங்க அகமது பாய். ஓகே, வேற ஆள் சொல்லுங்க. 60லிருந்து 114 வரைக்கும் முடிச்சிட்டீங்க. கீழே லாஸ்ட்ல உள்ளதை ஆரம்பிச்சு கடைசியில் முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, நீங்க 1லிருந்து 33 வரைக்கும். ஓகே, சரி, 33 அத்தியாயங்கள் ஓதி இருக்கிறாங்க. ஓகே, அரபி மட்டும் ஓதி இருக்கிறாங்க. சரி, தமிழ் மட்டும் 1 to 11 வரைக்கும் ஓதி இருக்கிறீங்க. சரி, ஓகே. யூனுஸ் 1லிருந்து 15 வரைக்கும் ஓதி இருக்கிறோம். 16வது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கீங்க. சரி, அவங்க 16 சூரத்து நஹல் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. இப்ப பெரும்பாலும் என்ன இங்க இருந்து என்ன ரிப்ளை எதிர்பார்ப்பீங்க? என்ன ஓதாம இப்படி இருக்கிறீங்களா? பத்திலாம் எத்தனை ஓதிருக்காங்க? 76 ஓதிருக்காங்க, 16 ஓதிருக்காங்க, 33 ஓதிருக்காங்க, ஒரு 10 ஜூஸ் ஓதிருக்காங்க, பல மாதிரி ஓதிருக்காங்க. நீங்க கொஞ்சமே இனிமே கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓதுங்கம்மா என்று சொல்லுவதுதான் இங்க இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலா இருக்கும். பெரும்பாலும் அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பதில சொல்லலை. நேர் எதிராகத்தான் சொல்ல போறேன். ஏன்னு கேட்டா, இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டதுங்கிற நோக்கத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தை யார் நிறைவுபடுத்தினாங்களோ அவங்க குர்ஆனோடு உண்டான தொடர்பை சரியா வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். யாரு நோக்கத்தை நிறைவேற்றலையோ அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் அவங்க செஞ்சது சரியில்லைன்னு அர்த்தம். குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் ஏன் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லுது. கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். பரக்கத் பொருந்திய அருள் நிறைந்த இந்த வேதத்தை நாம் அருள் இருக்கிறோம். லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்டது எதுக்குன்னு கேட்டா சிந்திக்கிறதுக்கு. இப்ப நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது 1-2 விதிவிலக்கா வாசிச்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. மற்றபடி மற்ற எல்லாரும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா சிந்தனைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம அப்படியே மலமலன்னு ஓதிட்டு போற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்காக வேண்டி குர்ஆன் வரவே இல்லை. இப்படி செய்யுங்கன்ற சூழலை சொல்லவும் இல்லை. இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்படவும் இல்லை. குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புங்கிறது ஒரு வசனமா இருக்கட்டும், 2 வசனமா இருக்கட்டும், அதை எடுத்து வச்சு அதை நீங்க சிந்திச்சு அது உங்களுக்கு அல்லாஹ் சொல்ற செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இதுதான் குர்ஆனுக்கான முதல் வேலை. ஆயத்துக்கு ஒரு நன்மை இல்லை, ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை இருக்கு. இந்த எழுத்துக்கு ஒரு நன்மை என்பதை அந்த ஒரு செய்தியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய பிழையை யோசிங்க. ஷைத்தான் பெரிய கில்லாடி எப்படி வேணாலும் டைவர்ட் பண்ணான்னு சொன்னோம்ல, அவன் இப்ப நம்மளை எப்படி டைவர்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. இதை இப்படி ஓதினால் இது குர்ஆனுக்கு செய்கிற முக்கியத்துவம், அதன் வழியாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லெவலோட நம்மளை நிப்பாட்டி எந்த லெவலுக்கு போகணும் ஆகிட்டோம்ல. இது யாரு செஞ்ச வேலைங்கிறிய? ஷைத்தான் செஞ்ச வேலை. நீங்க இந்த லெவல் போதும்னு நினைச்சதுனால தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போகல. இந்த லெவல் போதும், இது இல்லப்பா. மாடிப்படி ஏறுறோம், மாடிப்படி ஏறி மேல போய்கிட்டே இருக்கிறோம். போகிற நேரத்துல வழியில நல்ல ஒரு 8 படி போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அங்கிட்ட ஒரு லைட் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு, அவன் நல்ல ஜிலுன்னு காத்து வருது, எல்லா வசதிகளோடையும் இருக்கிற மாதிரி நல்ல படுத்து தூங்குற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் இருக்குது. அந்த இடத்த பார்த்த உடனே நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்க, வசதியா இருக்க அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டிய. இங்கே படுக்கலாம். புக் படிக்கிறதுக்கு லைட் இருக்கு, சுவிட்சை போட்டா லைட் எரிய போகுது, இங்கே படிக்கலாம். வேத்துச்சுன்னா ஃபேன் போடுறதுக்கு ஃபேன் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, ஓட போகுது, சுவிட்சை போட்டு இங்கே தூங்கலாம். இங்கே தலைவாணி போடலாம், இங்கே பெட்டை போடலாம், இங்கே போர்வை போடலாம், இங்கே படுத்து தூங்கலாம், இங்கே இருக்கலாம்னு இங்க இருந்தா நம்ம அவனை என்ன சொல்லுவோம்? அடே நீ மாடிப்படிக்கு ஏன்டா ஏறின? படியிலே உட்கார்றதுக்கு ஏறினியா? படிக்கு மேல அந்த மாடியில போய் உட்கார்றதுக்கு ஏறினியா? மாடியில போய் உட்கார்றதுக்கு தான் படி ஏறினான். அந்த மாடியில தான் எல்லாமே இருக்கு. அங்க கிச்சன் இருக்கு, அங்க ஹால் இருக்கு, அங்க பெட்ரூம் இருக்கு.
உனக்குள்ள புத்தகம் இருக்கு, எல்லா வாழ்க்கை வசதிகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அங்க போறதுக்கு மேல ஏறினவன் படியிலே உட்கார்ந்துட்டான்னா இவனை புத்திசாலின்னு சொல்லுவோமா? இப்ப இந்த குர்ஆனை வாசிக்க சொன்னது எதுக்கு உங்களை? இப்படி ஏறி அங்க போய் நில்லுங்க. வாசிக்கணும், வாசித்த பிறகுதான் அதை உள்வாங்கணும், உள்வாங்கியதை சிந்திக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை முதல் படியிலே உட்கார்ந்துக்கிட்டு நான் குர்ஆனுடைய வேலையை முடிச்சிட்டேன்னா இப்ப நம்ம அந்த வேலையை தான் செய்யறோம். ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டது ஓகே, நான் அது இல்லைன்னா மறுக்கல. அதை வைத்துத்தான் இந்த வாதம் வைக்கப்படுகிறது. ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க. ஆனா குர்ஆன் அதுக்கு அருளப்படலையே, நோக்கம் அது இல்லையே. 10 நன்மை கிடைக்கும்ங்கிறது நன்மை கிடைச்சிருச்சு ஓகே, ஆனா முக்கியமான நோக்கம் ஒருத்தர் கடை வச்சாருங்க, மளிகை கடை வச்சாரு. மளிகை கடை வச்சவர் ஏன் மளிகை கடை வச்சாரு? மளிகை கடையில் சாமான்லாம் வாங்கி வச்சு, சீனி சக்கரை பருப்பு கிருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சு மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு விற்பனை பண்ணி அந்த விற்பனை லாபம் எடுத்து இதுக்கு தானே வச்சாரு. ஓகே, இப்படி வச்சவர் இடையில என்ன ஆச்சு, அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கம்பெனிக்காரன் சாமான் வாங்கி அட்டைப்பட்டியா சேர்ந்துருச்சு. அந்த அட்டைப்பட்டியெல்லாம் ஒரு குடோன்ல அடுக்கி வச்சவர் திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு போட்டா ஒரு 2000 ரூபாய் லாபம் வந்துருச்சு. சக்கரை மூடை வாங்கினாரு, அந்த மூடை வாங்கினாரு, இந்த மூட்டை வாங்கினாரு, மூடை எல்லாம் வித்தது போக அந்த சாக்கெல்லாம் சேர்த்துச்சு, அது ஒரு 6 மாசம் கழிச்சு இடைக்கு போட்டாரு, அதுல ஒரு 2000 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு. லாபமா இல்லையா? லாபம் தான். அட்டையை தூக்கி போட்டு லாபம் தான். சாக்கை தூக்கி போட்டு லாபம் தான். ஏப்பா இவ்வளவு லாபம் இருக்குத அப்படின்னு அட்டையும் சாக்கும் விற்கிறதே முடிவெடுத்தாருன்னா இவனை மளிகை கடைக்காரன் வேணா சொல்லுவிய? அட நீ கடை வச்சது எதுக்குறா? எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? காயலாங்கடை லிஸ்ட்ல சேர்க்கணும். நீ கடை இன்னும் சொல்ல போனா உனக்கு இந்த அட்டைப்பட்டியும் சாக்கும் சேரணும்னா அதுக்கு நீ என்ன பண்ணி ஆகணும்? மளிகை கடை நடத்தினாத்தான் முடியும். சாமான வாங்கி வச்சாதான் அட்டைப்பட்டி சேரும், சீனியை வாங்கி வச்சாதான் சாக்கு சேரும். அப்ப நீ இது கிடைக்கணும்னா அதை செஞ்சு ஆகணும்பா. இதுவே போதும் உட்கார்ந்தா கிட்டத்தட்ட இப்ப நாம மளிகை கடை நடத்தி அட்டையை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிறோம். சக்கரை பருப்புகள் லட்சமா லாபம் கிடைக்குது, மக்கள் மொத்தமா வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அட்டை வெட்டி வித்த போதும்பா, இந்த 2000 ரூபாய் போதும், 6 மாசத்துக்கு 2000 ரூபாய் லாபம் போதுமா? அந்த வேலையை தான் நம்ம பண்றோம். எதை வைத்து? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு, 10 நன்மை இதை சொல்லி அதை விட்டுட்டேன். அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இடையில இதை செய்யுங்க, நான் தப்பே இல்லை. சிந்திச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில ஒரு சூறா ஓதுங்க, ஒரு ஜுஸு ஓதுங்க, ஒரு குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதவே முடிச்சுட்டு அது பக்கமே வரலாட்டி எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான அந்த குர்ஆனை திரும்ப எடுத்து பாருங்க. எந்த இடத்துலயாவது வெறுமனே நீ படி, பொருள் புரியாம படி, எங்கேயாவது எல்லாம் சொல்லியிருக்கானா? ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பி. இந்த வேதத்தை நம்பினவங்க யார்? இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நாம நம்பிட்டோம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம், வேதத்தை நம்பியோர் அப்படின்னு நம்ம எல்லாரும் நமக்கு பட்டம் சொல்லிக்குவோம். அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான், வேதத்தை நம்பியோர் யார் தெரியுமா அப்படின்னு. எப்படி சொல்றான்? அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. யாருக்கு நாம் இந்த வேதத்தை வழங்கினோமோ அதை அவர்கள் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். யார் ஓத வேண்டிய முறைப்படி ஓதினார்களோ அவர்களே அதை நம்பிக்கை கொண்டவர்கள். குர்ஆனை நம்பினவங்க யாருன்னு கேட்டா, குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதுனாங்களோ அவங்களே நம்பிக்கை கொண்டவங்க. இந்த ஓத வேண்டிய முறைப்படி ஓதுனா என்ன? நம்ம சாதாரணமா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டா, ஓத வேண்டிய முறை அப்படின்னா மக்ரஜுகளை தெரிந்து ஐன் கைன் பா வா வாது சாது சீன் ஷீன் ஜா அப்படிலாம் கரெக்டா தஜ்வீது இது எல்லாத்தையும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு யார் ஓதுறாரோ அவர் தான் ஓத வேண்டிய முறைன்னு நம்ம வச்சிருக்கோம் அர்த்தம். ஆக்சுவலி இந்த ஓதுதல் என்கிற சொல் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்ல ரொம்ப அற்புதமான சொல், ரொம்ப அடர்த்தியான சொல், பெரும் கருத்து செறிவுள்ள சொல். நாம அதை வேற மாதிரி மாத்தி விட்டோம். என்ன அடர்த்தியானது தெரியுமா? ஓதுதல் என்பது சாதாரணமாக வாசித்தல் என்பதை விட மேம்பட்ட வார்த்தை. நல்ல கருத்தாளம் மிக்க விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு சிந்திச்சு படிக்கிறோமே, அந்த படிக்கிறதுக்கு பேர் தான் தமிழ்ல ஓதுதல் அர்த்தம். இந்த பிராமண சமுதாயத்துல ஓதுவாருமாங்க, மந்திரங்களை ஓதுறவங்களை ஓதுவார்னு சொல்லுவாங்களா, மந்திரம் ஓதுனார்னு சொல்லுவாங்களா? அது ஏன் அந்த சொல்ல உங்களுக்கு வந்துச்சு தெரியுமா?
அது மத்த புக் படிக்கிற மாதிரி எல்லாம் படிக்க முடியாதுப்பா. ரொம்ப ஆழமான கருத்துள்ள விஷயம். அது ரொம்ப கூடுதலா கவனிச்சு பண்ணாதான் அதை படிக்க முடியும் என்பதற்காக வேண்டி பயன்படுத்துற வார்த்தை. அது மாதிரி தான் குர்ஆன் ரொம்ப கருத்து செறிவுள்ள ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை மேலோட்டமா வாசிச்சா புரியாது. நல்ல கவனத்தோடு வாசிச்சா மட்டும் தான் உள்வாங்க முடியும் என்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. ஆனா இப்ப நம்ம யாராவது குர்ஆன் ஓதும்போது ரொம்ப கவனமா அப்படி ஏதாவது இருக்கா அதுல? புரிய மாட்டேங்க. திரும்ப ரிட்டர்ன் பண்ணி யாராவது உண்டா? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா மூளைக்கு சம்பந்தமே இல்ல. வாய் மட்டும் ஓதிக்கிட்டே இருக்கும். மூளை என்னத்தையே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிந்திக்கிறதுக்கு வேலையே கிடையாது. மூளையை எதுக்கு அதிகம் சம்மந்தப்படுத்தணுமோ அதுதான் ஓதுறதுன்னா, இப்ப நாம எதுக்கு மூளையை சம்மந்தப்படுத்தவே இல்லையோ அதுக்கு போய் ஓதுறதுன்னு இருக்கும். அப்ப நீங்க அதை ஓத வேண்டிய முறை எப்படின்னா, அது என்ன சொல்லுதோ அதை கரெக்டா சிந்திச்சு உள்வாங்கினா அப்பதான் நீ அதை நம்பினவன்னு அர்த்தம். அந்த வேலையை நீ பார்க்கலாட்டி நீ அதை படிக்கல, நீ ஓதல. நான் 30 ஜூஸ் ஓதிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான் ஓதல போன்றோம். அன்னைக்கு பார்த்தோம்ல, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்களே, தொழுதுட்டேன். நீ தொழல போய் தொழுனாங்கல்ல. திரும்ப தொழுதுட்டு வர நீ தொழல திரும்ப போய் தொழுனாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஓதிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான் ஓதல திரும்ப ஓதுமா. நம்ம திரும்ப போய் அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஓதிட்டேன். நீ ஓதல திரும்ப ஓதுமா அல்லாஹ். இது என்ன விளையாட்டு? அதனால குர்ஆன் என்பது சிந்திப்பதற்கு தான் முதல் ஃபர்ஸ்ட். ஓதுவதெல்லாம் அதனுடைய உபபொருட்கள், பை ப்ராடக்ட். அதுல கிடைக்கிற கூடுதலான சில நன்மைகள் சிலது இது. மெயின் அது இல்ல. கச்சா பொருளை உள்ள இருந்து அந்த ஆயில குருடாயில எடுக்கும் பொழுது மெயினா பெட்ரோலுக்கு தான் எடுக்கலாம். அதுல இருந்து நாப்தலின் பால் கூட தயார் பண்ண தான் செய்யணும். நாப்தலின் பாலே போதும், பெட்ரோல் தேவையில்லை, எல்லாம் செஞ்சு கடல் ஊத்துவானே. உள்ள இருந்து குருடாயில் எடுக்கிறான்ல பூமியில இருந்து. அதுல இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. மெயின் என்ன? பெட்ரோல் எடுக்கப்படுகிறது, டீசல் எடுக்கப்படுகிறது. அந்த டீசலையும் பெட்ரோலையும் விட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய உபபொருட்களை ஒருத்தன் கையில வச்சா அவனை என்ன லெவல்ல வச்சிருக்கணுமோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு மெயினை விட்டுட்டு குர்ஆனை ஓதுற நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால திருமறை குர்ஆன அதை சிந்தித்து அது என்ன சொல்கிறது உங்க வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுங்க. அது நீங்க அல்லாஹ் சொல்லலாம் ஃபீஹி திக்ருக்கும், அது உங்களை பத்தி பேசுதுங்க. இப்ப நம்ம எல்லாரும் குர்ஆனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? யாரை பத்தி பேசுறோம்? குர்ஆன் யாரை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுது? அல்லாஹ் பத்தி பேசுகிறது, மூசா நபி பத்தி பேசுகிறது, ஈசா நபி பத்தி பேசுகிறது, முகமது நபி பத்தி பேசுகிறது, கௌபாசிகளை பத்தி பேசுகிறது, தோட்டக்காரர்களை பத்தி பேசுகிறது, நெருப்பு கொண்டதாரை பத்தி பேசுகிறது, அவர்களை பற்றி பேசுகிறது, இவர்களை பற்றி பேசுகிறது, இவர்களை பற்றி பேசுகிறது. ஆனா குர்ஆன் சொல்லுகிறது ஃபீஹி திக்ருக்கும், அது ஒன்னை பத்தி பேசுதுடா. அது மட்டும் தெரியவே இல்லை நமக்கு. மூசா நபியின் வரலாற்றின் வழியாக ஒன்னை பத்தி பேசுது. மூசா நபி வரலாற்றை சந்திச்ச மாதிரி ஒரு பஞ்சாயத்தை நீ சந்திப்ப, அப்ப நீ அதை எப்படி டீல் பண்ணணும்னு அது ஒண்ணு. மூசா நபி வரலாறு ஒன்னை தான் பேசுது. ஈசா நபி வரலாறு ஒன்னை தான் பேசுது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒன்னை தான் பேசுது. நற்குணங்களை பத்தி ஒன்னை தான் பேசுது. நீ நினைச்சுக்கிட்ட இவங்களை நினைச்சு யாரையும் பேசல, ஒன்ன பேசுது. ஃபீஹி திக்ருக்கும், இந்த குர்ஆன் உங்களை பற்றி பேசுகிறது. நாம அந்த டச் வைக்கவே இல்லை. பெரிய பிழை செய்கிறோம். நாளை மறுமையில தூதர் வந்து சொல்லுவார், குர்ஆன் சொல்லுகிறது, வகால ரசூலா வந்து சொல்வாங்களாம், யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் திருக்குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹ். நம்ம சொல்ல இல்லையே, நான் கையில வச்சிருந்தேனே, நான் படிச்சேனே, அதுக்கு பேர் தானே புறக்கணிக்கிறதுமா ரசூலா. கை வரைக்கும் வந்துச்சுல்ல, வாய் வரைக்கும் வந்துச்சுல்ல, மனசுக்குள்ள வரலையே, மூளைக்குள்ள வரலையே, சிந்தனைக்குள்ள வரலையே, வாழ்வுக்குள்ள வரலையே. அதுக்கு மேல் வசனத்துக்கு போனீங்கன்னா சூரா ஃபுர்கான்ல வருது இது. அதுக்கு மேல் வசனத்தை போனீங்க இன்னும் தெளிவா சொல்றான். மனுஷன் புலம்புவானா? எப்படி புலம்புவான் அப்படின்னா, நகத்தை கைகளை எல்லாம் கடிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படின்னு புலம்பும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யௌம யஅது ஸாலிமு அலா யதை யகூலு யா லைத்தனி இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் கலீலா. இந்த ஷைத்தாம்பை வந்து என்ன கெடுத்து விட்டானே, இவன் கூட நான் சேராம இருந்திருக்கணுமே அப்படின்னு மனுஷன் புலம்புவான். புலம்பிட்டு சொல்லுவான், யா வைலதா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் கலீலா லகத அல்லல்லனி அனி திக்ரி பஅத இது ஜானி. குர்ஆன் என்னிடத்துல வந்த பிறகு குர்ஆனை விட்டு என்ன வழிகெடுத்துட்டானே. குர்ஆன் கைக்கு வந்துருச்சு, பஅத இது ஜானி, குர்ஆன் என்கிட்ட வந்த பிறகு. ஆனாலும் குர்ஆனை படிக்கூடாம ஆகிட்டானே இப்ப நம்மள ஆகிட்டானே இல்லையா? குர்ஆன் கையில இருக்கு, ஆனா படிக்கலையே.
எவ்வளவு இப்ப நான் மறுமையில நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ் சொல்றான் அப்படி, லக்கத அல்லல்லனி அனி திக்ரி பகத இதுஜானி, இந்த குர்ஆன் என்னிடத்திலே வந்த பிறகு என்னை அவன் வழிதவர செய்து விட்டான். எப்படி வழிதவர செஞ்சான்? அதை படிக்க விடாம ஆக்கிட்டான். இது போதும்டா, அதை போட்டு ஏன் பாக்குற, ஏன் சிந்திக்கிற, அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, ஹேக்கு 10 நன்மை, முடிஞ்சு போச்சு, அதோ போச்சு அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்கல்ல. அதனால குர்ஆன் சிந்தனைக்குரியது. முதல் விஷயம் குர்ஆனுக்கு அதுதான். ஆனா அதுக்கு ஒரு மெத்தேட் இருக்கு. அதை சிந்திப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கான வழிமுறைகள் தெரியாததுனால நம்ம பல நேரங்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கு அதுக்கு அது டச் ஆக மாட்டேங்குது. ஒரு புத்தகத்தை வாசிச்ச மாதிரி எளிமையா வாசிக்க முடியல. அப்படியே வாசிச்சாலும் 10 ஜுசு வாசிச்சு என்னப்பா படிச்சிருக்கேன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. நான் குர்ஆனை மேல இருந்து இத்தனை அத்தியாயம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற பல பேர் இடத்துல நீங்க போய் கேளுங்க. அதுல என்ன படிச்ச, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்லு, அத்தியாயத்தை சொல்லு, அதுல உள்ள கான்செப்டை சொல்லுன்னு கேட்டா சொல்ல முடியல. ஏன் முடியல தெரியுமா? நமக்கு அதோட கனெக்ட் ஆகவே முடியல. இதே இது உங்க கையில ஒரு தினத்தந்தி பத்திரிகை கொடுக்குறோம், ஒரு தினமலர் பத்திரிகை கொடுக்குறோம், படிச்சுட்டு சொல்லுன்னா சொல்ல முடியலம்பீங்களா? நீங்க படிப்பீங்க, பேராருடைய இன்னைக்கு இங்க கூட்டம் நடந்திருக்கு, இந்த கூட்டத்தை பத்தி பேசியிருக்க, கூட்டத்துல தலைவர் வந்து இதற்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீல்ல. குர்ஆன்ல இருந்து உங்களால் அப்படியே சொல்ல முடியல. அதுக்குன்னு சில முறைகளும் சில மெத்தடும் அதை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது மார்க்கெட்ல. அதை தெரிந்து கொண்டு வாசிக்க ஆரம்பித்தால் குர்ஆன் என்பது அப்படியே உங்களை உள்ள இழுக்கும். உங்களால சும்மா இருக்கவே முடியாது. நம்ம குர்ஆனோடு தொடர்பு இல்லாததுனால என்னமோ யாருக்கோ உட்கார்ந்துருக்கோம். அந்த மெத்தடை மட்டும் புரிஞ்சுட்டியே, உங்களை அதை விட்டு விலக முடியாது. எப்ப பார்த்தா கையில தூக்கிட்டே அலைவியே. அதுக்குதான் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இப்ப நீங்க இப்போ போன வாரம் கொடுத்ததுக்கு இந்த வாரம் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து அது மாதிரி அடுத்த வாரம் ரிப்ளை பண்ணினீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம். இல்ல நாம குர்ஆனை படிச்சு விளங்கணும்னா, அது சொல்லக்கூடிய செய்திகளை தெரியணும் தான் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிறத, அந்த ஆர்வத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு 10-15 நாளுக்கு பிறகு ஒரு ஆன்லைன் வகுப்பு மாதிரி, நேரடி வகுப்புகள்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதான் ஆன்லைன்ல வசதி இருக்குதே, வீட்டில் உட்கார்ந்த இடத்துல வண்டியில் போய்கிட்டு இருக்கிற இடத்துல எந்த இடத்துலையும் படிச்சுக்கலாம் தானே. அந்த மாதிரி ஒரு தொடர் வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு உங்களுடைய தேவையும் ஆர்வமும் அவசியமும் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து இன்ஷா அல்லாஹ் அது நடத்துறதா இல்லையாங்கிறத நம்ம ரமலானுக்கு பிறகு முடிவெடுத்துக்குவோம். நடத்துறது நடத்தாமல் இருக்கிறது எது இருந்தாலும் குர்ஆன் என்பது சிந்தனைக்குரியது, சிந்திக்கப்பட வேண்டியது. ஓகேவா?